Hi friends, welcome to Haroma Home Cooking Channel. இன்னைக்கு சண்டே நாள் முழுக்க நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டைம் 8:15 ஆக போகுது. இப்போ எங்கள் வீடே ரொம்ப அமக்கலமாக தான் இருக்குது. இன்னும் எந்த வேலையும் நான் பார்க்கல. சிறுபருப்பு மட்டும் நான் வறுத்து வச்சுருக்கேன். எப்போவே சிறுபருப்பு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சமைக்கும் பொழுதும் சரி கெட்டு போகாமல் இருக்கும். குட்டீஸும் வீட்டில் ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் டிஃபனுக்கு ஆப்பம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஆப்பமாவு ரொம்ப ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை ரெடி பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் தோசை சுடலாம் அப்படின்னு இருக்கேன். தோசையும் கடப்பாவும் பண்ண போகிறேன். இப்போ பாத்திரம்லாம் கொஞ்சம் சிங்கில் இருக்குது. இதை வாஷ் பண்ணணும். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கசகசாவை தேங்காய் பேஸ்ட்டில் போட்டு அரைச்சோன்னா மசியாது. அதனால் இது மாதிரி நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக மசிஞ்சிடும். அதனால் நான் கொஞ்சம் சுட வச்சிட்ருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அப்போ தேங்காவோட போடும்போது அது நல்ல பேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வீடு பாருங்கள் இவ்வளோ அமக்கலமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கடப்பாக்காக சிறுபருப்பு 100 கிராம் அளவு எடுத்துருக்கேன். கூட உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் போடுறேன். இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி விசில் போட போகிறேன். இப்போ நான் ஆனியன்லாம் கட் பண்ணிட்டு வர போகிறேன். சிறுபருப்பு நான் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு பாயில் ஆயிடுச்சு. உரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவும் நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம். இதில் நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காயணும். கடுகு போட போகிறேன். கடுகோட பார்த்தீங்கன்னா 3 பிரிந்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 2 லவங்கம், ஒரே ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு போட்டேன், வெடிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். கசகசா 4 பச்சை மிளகாவை இதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நான் பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் கசகசாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஊறி இருக்குது. நல்லா பேஸ்ட் ஆகிடும். ஒரு பீஸ் இஞ்சியோ 4-5 பல்லு பூண்டோ வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி வர போகிறேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. அதனால் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வர போகிறேன். இப்போ நல்லா வதக்கியாச்சு. பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது ஒரு கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். ரெடி ஆகிடும். இப்போ நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். எல்லாரும் சொல்றீங்க இப்போன்னு சொல்லாதீங்க அப்படின்னு. நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன்.
ஆனால் அது கரெக்டாக என்னோட வாயில் வந்துடுது. சாரி, எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்குவேன். இதை இறக்கிடலாம். நம்ம இப்போ சாரி ஆப்பம் செய்யலாம். என்கிட்ட கொஞ்சம் ஆப்பமாவு இருந்தது, அதனால நான் ஒரு பக்கம் ஆப்பமும் ஒரு பக்கம் தோசையும் விட்டு வச்சிருக்கேன். இப்போ ஆப்பத்தை மூடி வைக்கணும். இப்போ இது வெந்த உடனே நான் திருப்பி போட போறேன். இப்போ இந்த பக்கம் அப்போ இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். தோசை ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அடுத்து தோசை விட போறேன். ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு, நான் எடுக்க போறேன். இப்போ எடுத்தாச்சு, ரெடியா இருக்கு. நான் குட்டீஸ் கிட்ட போய் இதை கொடுக்க போறேன். அடுத்த விட்டுட்டேன். செல்ஃபி ஸ்டிக் வாங்கிட்டு ஏன் கையிலேயே பிடிச்சி ஷூட் பண்றீங்க அப்படின்னு பொண்ணு நினைக்கலாம். இங்க பாருங்க, எனக்கு இடமே இல்லை, மேலேயும் வச்சு ஷூட் பண்ண முடியாது. அதனால தான் மறுபடியும் கையிலே வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இடம் பற்றாக்குறையா இருக்கு. இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. டைம் கரெக்டாக 11 o'clock ஆகுது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பாத்திரம்லாம் வேற கொஞ்சம் சாப்பிட்டது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வாஷ் பண்ணணும். எல்லாரும் புளி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லுங்க அப்படின்றீங்க. புளி பேஸ்ட் வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணலாம். ஆனால் இது நான் வந்து 1 week ரெடி பண்ணி வச்சுக்குவேன். 1 weekக்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாலும் அந்த இருக்கிற சத்தும் போயிடும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் மாற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. என்னதான் கெட்டு போகாமல் இருந்தாலும் நீங்கள் 1 weekக்கு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் புளி வந்து நல்லா தண்ணி விட்டு அலசி வச்சுருக்கேன். இல்லை நம்ம சூடு பண்ணி வச்சாதான் கரைக்க வரும். அதனால் நான் தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுட்டேன். அரிசியை ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் 2 கல்லுப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இன்றைக்கி என்ன சமைக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு பொரி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கலோட சூப்பராக இருக்கும். பொங்கலோட ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸோடையும் சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ இந்த வேலையை நம்ம முடிக்கலாம். புளி கிரேவி நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. இந்த மாதிரி வேணால் நீங்கள் மந்த்லி 2 டைம்ஸ்க்கு வேணால் ரெடி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்காக. இப்போ நான் லேட்டாக தான் சமையலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சத்து மாவு கஞ்சிக்காக கொஞ்சம் இதெல்லாம் வாஷ் பண்ணதுனால டைம் ஓடிடுச்சு. இப்போ நான் உலையும் வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கு. இப்போ நான் குக்கரில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கடுகு ஆட் பண்ண போகிறேன். கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. 2 வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நான் 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம். ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3, இதில் பாதி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். தக்காளி கரைஞ்சி வதங்கிடுச்சு. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நறுக்கி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் அதிகமாக தான் நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து மூடி வச்சுக்க போகிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ண போகிறேன். காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்போ தான் வதங்கின மாதிரியும் இருக்கும். மிளகாத்தூளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போகாத மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா வதக்கியாச்சு. நான் 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தது, நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நான் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க வெங்காயமோ 4-5 பல் பூண்டோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடிடலாம். மூடி ஒரே ஒரு விசில் போடலாம், கரெக்டாக வெந்துடும். இப்போ நான் ரைஸும் வடிச்சிட்டேன். இப்போ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும், அந்த வேலையை பார்க்க போகிறேன். இன்னும் இதில் விசில் வரல. இப்போ நான் குழம்ப இறக்கிட்டேன். நடுவில் வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி கிரேவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நிறைய புளி விடக்கூடாது, நல்லா இருக்காது குழம்பு. கொஞ்சம் லேசாக, அதாவது இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி விட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நாம அப்பளம் பொரிச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து வத்தல் தான் நல்லாயிருக்கும், அதனால் வத்தல் பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கரிகந்த, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் துடைக்கிற துணி, இதெல்லாம் வந்து நான் இப்போ துணி வாஷ் பண்ண போகிறேன். நினச்சி வச்சுருக்கேன். ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்குது துணி, அதை வாஷ் பண்ண போகிறேன். அதனால் இதையும் சேர்த்து துவைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் துவைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அப்பப்போ மாற்றிட்டே இருந்தீங்கன்னா துணி உங்களுக்கு துடைக்கவும் சரி, கிச்சனுக்கு யூஸ் பண்ணவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது மேலே வச்சு நம்ம வாஷ் பண்ணோன்னா அது சரிப்படாதது. இதே நீங்கள் துணி துவைக்கும்போது அந்த இடத்துல போட்டிங்கன்னா நல்லா அழுக்கு போகும், பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும், நல்லா வெள்ளையாக வந்துடும். என்னோட குட்டி பாட்டு பாடுறாரு, குளிச்சிட்ருக்காரு உள்ள. வீடெல்லாம் நான் சுத்தம் பண்ணி கூட்டிகிட்டு இருக்கேன். ஒரு முறை இது மாதிரி பண்ணிட்டோன்னா வீடும் சுத்தமாயிடும். இப்போ நான் துணியெல்லாம் துவைச்சிட்டு வரப்போகிறேன். இப்போ வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. குட்டீஸ் வந்து பசி எடுக்குது அப்படின்னாங்க. அதனால என்னோட குட்டீஸ்க்கு வந்து நான் சாதம் வந்து போட்டுட்ருக்கேன். சாதமும் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு கூட அப்பளம். சாப்பிட ரெடி, நீங்களும் சாப்பிட்டு வாங்க. துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி துவைச்சி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4 மணி ஆகுது. இது நேற்று வச்சு குழம்பு இது கொஞ்சம் மீதி இருக்குது. அதனால் நாங்கள் இதை கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்குறாங்க, நான் இன்னும் சாப்பிடல. இப்போ நான் இதில் டிகாஷன் போட போகிறேன். சர்க்கரை வந்து ஒரு 7 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ டீ தூள் பார்த்தீங்கன்னா நான் 8 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பக்கம் குழம்பு ஒடிச்சிட்ருக்கு, இதை நிறுத்திடலாம். இதுவும் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு தான் இது. இப்போ டிகாஷன் கொதிக்கிட்டோம். இப்போ டிகாஷன் வடிகட்டிக்கலாம். இப்போ டிகாஷன் ரெடி பண்ணியாச்சு. நான் டீ மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.